Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real tech incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஊர்ல எல்லாம் எதனா புதுசா நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணா லைஃப் டைம் ஃப்ரீ மெசேஜ் கால் எல்லாம் தருவாங்க. அதே மாதிரி தான் 1987ல அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அவங்க ஏர்லைன்ஸ்க்கு ப்ரோமோட் பண்ண ஒரு ஆஃபரை அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த ஆஃபர்ல 2.5 lakh US டாலர்ஸ் பே பண்ணா லைஃப் டைம் ஃபுல்லா ஃப்ரீ ஏர்லைன் பாஸ் தர மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ஆஃபரை கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாரு ஸ்டீவ் ரோத்ஸ்டீன். இருக்கிற காசை போட்டு ஒரு லைஃப் டைம் பாஸை வாங்குறாரு. அவர் வேலைக்கு போயிட்டு இருந்ததால அவரால் கண்டினியூஸா டிராவல் பண்ண முடியாது இருந்துச்சு. அதை யோசிச்ச ஸ்டீவ் அவரோட வேலையை விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்றதே ஒரே வேலையா வச்சிருக்காரு. 2008 வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 10,000 டைம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணிருக்காரு. அதோட மொத்த செலவையும் ஆட் பண்ணி பார்த்தா 21 மில்லியன் US டாலர்ஸ் வருது. இதனால கடுப்பான அந்த கம்பெனி அவரோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆனாலே அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயம் கூட பெருசா தாங்க தெரியும். அதே மாதிரிதான் அவங்க பண்ற ட்வீட் லைக் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. போன வருஷம் அனுபமா போஸ்டுக்கு பும்ரா ரிப்ளை பண்ணாத பத்தி ரொம்பவே பேசப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் ஜெயின் அண்ட் கைலியும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அப்புறம் பிரேக்கப்பும் ஆயிடுது. 5 years பேக், அதாவது 2015ல ஜெயின் ஒரு போஸ்ட் போடுறாங்க. அந்த போஸ்டுக்கு கைலி லைக் பண்றாங்க. அதை லைக் பண்ண நெக்ஸ்ட் டேவே எல்லா பேப்பர்லயும் ஹெட்லைன்ஸா வருது. கொஞ்ச நாள்ல கைலியோட பர்த்டேக்கு ஜெயின்க்கு இன்விடேஷன் வருது. அவரும் ஆசையா அந்த பார்ட்டிக்கு போறாரு. ஆனா கைலி, இந்த போஸ்டுக்கு நான் தானே லைக் பண்ணேன், பாரு நானே அன்லைக் பண்ணிடுறேன்னு அவர் கண் முன்னாடியே அன்லைக் பண்ணிடுறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய இன்வென்டர். அவர் மட்டும் இல்லைனா இந்நேரத்துக்கு கூட நம்ம வெளிச்சத்துக்கு வந்திருப்போமான்றது டவுட் தான். அவர் ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது அவர்கிட்ட அவங்க ஸ்கூல் டீச்சர் ஒரு பேப்பர் கொடுத்து அம்மா கிட்ட கொடுக்க சொல்றாங்க. அவரும் அதை எடுத்துட்டு வந்து தராரு. அதை படிச்சு பார்த்த எடிசனோட அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் காதுல படுற மாதிரி, உங்க பையன் ஒரு ஜீனியஸ், இந்த ஸ்கூல் ரொம்ப சின்னது, அதுவும் இல்லாம இங்க சரியான டீச்சர்ஸ் கூட இல்ல, அதனால உங்க பையனுக்கு நீங்களே சொல்லித்தாங்கன்னு போட்டிருக்கு. அவரை வீட்லயே படிக்க வச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எடிசன் வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணும்போது ஒரு பேப்பர் கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி படிச்சு பார்த்து அவரு ஷாக் ஆயிடுறாரு. அதுல உங்க பையனுக்கு மனநிலை சரியில்லை, இதுக்கப்புறம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு போட்டிருக்கு. இதை மட்டும் அவங்க படிச்சு அவர் அடிச்சு மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருந்தா நம்ம இப்போ கூட இருட்டுல தாங்க இருந்திருப்போம். நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். நம்மள பல பேர் கேலண்டர்ல என்ன டேட்னு பார்ப்போமோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா அவங்களோட ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்குன்னு பார்ப்போம். நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம்லாம் வடிவேல் சார் சொல்ற மாதிரி ஒரு உண்மையான அதிர்ஷ்ட நாள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கீங்களா? பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்க. இவர் பேரு முகமது பஷீர். அவரு துபாயில கார் டீலரா இருக்கும்போது ஒரு லாட்டரி சீட்டை வாங்குறாரு. வாங்கிட்டு அவரோட சொந்த ஊரான கேரளாக்கும் வந்துடுறாரு. 1 வீக் அப்புறம் ரிட்டர்ன் துபாய்க்கு போறாரு. போற பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆனா இவர் மட்டும் அதிர்ஷ்டவசமா எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாம போன உடனே 1 மில்லியன் US டாலர்ஸும் லாட்டரி பிரைஸ்ல கிடைக்குது. Money, power, women, drugs. Money, power, women, drugs. இந்த பொண்ணு பேரு டில்லி ஸ்மித். இவங்களுக்கு 26 வயசு ஆகுது. நம்மலாம் சின்ன வயசுல சோசியல் சயின்ஸ்ல இருக்கிற ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபி இதெல்லாம் எதுக்கு படிச்சோனே தெரியாம படிச்சிருப்போம். ஆனா இவங்க அவங்களோட 10 வயசா இருக்கும் போதே தாய்லாந்துல இருக்க மைக்கோ பீச்சுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற டூரிஸ்ட் கிட்ட இங்க சுனாமி வருது, நீங்கெல்லாம் வெளியில போயிடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் இந்த சின்ன பொண்ணு சொல்றத ஏன் நம்ம கேட்கணும்னு நினைச்சிருந்தா வந்த சுனாமிலேயே அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.